வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஆள் இலங்கையில் இருக்கிற அவரது சொத்துக்கள் தொடர்பான மரண சாசனத்தை வெளிநாட்டில் இருந்து எழுத முடியுமா? ஒருவருக்கு அதிகமான சொத்துக்கள் இருந்தும் அவர் தனது இறுதி உயில் சாசனத்தை எழுதாட்டி அதுக்கு என்ன நடக்கும்? நோயநீதியின் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது வாழ்நாள் சேமிப்பும் சொத்துக்களும் நமக்கு பிறகு நாம் விரும்பியவர்களுக்கே சேருவதை உறுதி செய்வது எப்படி? குடும்பங்களுக்குள் பிணக்குகளை தவிர்த்து நமது விருப்பங்களை சட்டப்பூர்வமாக்கும் உரிமை உயிர்களுக்கு உண்டு. ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு சட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடுகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கும் சட்டம் 1844 ஆண்டில் 22ஆம் இலக்க விருப்பாவன கட்டளை சட்டம். இது தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுறதுக்கு எங்களுக்கு மேலதிக அறிவை தாரதுக்காக எங்களோட சட்டத்திரணி KVS கணேசராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்கலாம். வெல்கம். வணக்கம். நாங்கள் ஒரு அடிப்படையான கேள்வியிலேருந்தே ஆரம்பத்தில் போகலாம்னு நினைக்கிறேன். இந்த மரண சாசனம் ஏன் அவசியமாக இருக்குது? இதை 2 வகையில் பார்க்கலாம். ஒருவர் நீங்கள் கூறினது போன்று வாழ்நாளில் அவர் சேகரிக்கிற அல்லது சம்பாதிக்கிற அல்லது அவருக்கு கிடைக்கப்பெறுகிற 2 வகையான சொத்துக்கள் இருக்குது. ஒன்று காணி, கட்டிடம் என்று நாங்கள் ஆங்கில மொழியிலே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்று சொல்வோம். மற்றது மூவபிள் ப்ராப்பர்ட்டி, வாகனங்கள், பணம், சேமிப்பு, நிறுவன பங்குகள் போன்றன அசையும் சொத்து, அசையாம் சொத்து என்று 2 வகை இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் ஒரு இறுதி விருப்பாவனம் தேவை? ஏனென்றால் இப்போ நான் அல்லது ஒரு A என்ற நபர் குறித்த சொத்துக்களை அவர் சம்பாதித்து வைக்கிற பொழுதும் அவருக்கு பிறகு அந்த சொத்துக்கள் எவ்வாறு யாரை அடைய வேண்டும் என்பது தொடர்பாக அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், ஒரு தூர நோக்கு இருக்கலாம். எனவே அந்த தூர நோக்கின் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கையிலே சம்பாதித்த சொத்துக்கள் எந்த விதத்திலும் வீண்முறையம் செய்யப்பட மாட்டாது, முறையான வகையிலே பராமரிப்புக்குள்ளாக்கப்பட வேண்டும். அவர் யாருக்கு செல்ல வேண்டும் என்று அவர் யோசிக்கிறாரோ அவருக்கு முறையாக செல்ல வேண்டும் என்பதற்காக இத்தான் இந்த ஆவணம் செய்யப்படுகிறது அல்லது எழுதி வைக்கப்படுகிறது. அவ்வாறு இல்லாவிடில் என்ன நடக்கும் என்றால், ஒரு உதாரணத்துக்கு நான் குறிப்பிட்டது போன்று A என்பவர் தனது சொத்துக்களை விட்டு இறந்தால் அவருடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய மனைவி, பிள்ளைகளுக்கு சென்றடையலாம், இல்லாமல் இல்லை. அது சட்டத்தின் அடிப்படையிலே சென்றடையும். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் மரண சாதனம் அல்லது நீங்கள் இறுதி விருப்பாவனம் எழுதி வைக்கிற பொழுது நீங்கள் யாருக்கு ஒவ்வொரு ஆதனமும், அது அசையாதனமாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம், அசையும் சொத்தாக இருக்கலாம், எந்தெந்த அந்த சொத்துக்கள் யாரை சென்றடைய வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது அந்த குறித்த சொத்து நீங்கள் யாருக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ அவருக்கே சென்றடையும். இல்லாவிடில் பொதுவாக மனைவி, பிள்ளைகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இல்லாத பொழுது அவருடைய சகோதர சகோதரிகள் என்று அது சட்டப்படி பிரியும். அதன் அடிப்படையிலே தான் ஒரு இறுதி விருப்பாவனம் என்பது ஒரு முக்கியமான ஆவணமாக கருதலாம். ஒன்று. இரண்டாவது, சில நேரங்களிலே ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதற்காகவும் இறுதி விருப்பாவனம் ஒன்று செய்து வைப்பது சால சிறந்தது. மற்றது எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வாரிசு சான்றிதழ்னு சொல்லக்கூடிய விஷயம் தேவைப்படுகிறது? இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி, இப்போ ஒருவர் நாங்கள் குறிப்பிட்டது போன்று A என்பவரை எடுத்தால் அவர் அசையும் அசையா சொத்துக்களை அவர் விட்டு இறக்கிற பொழுது அவரோட இறுதி விருப்பாவனத்தை விட்டு சென்றால் அந்த இறுதி விருப்பாவனத்தின் அடிப்படையிலே அந்த அசையும் அசையா சொத்துக்கள் சென்றடையும். அவ்வாறு இறுதி விருப்பாவனம் இல்லாத விடத்து அந்த சொத்தினுடைய பெறுவது 40 லட்சத்துக்கு கூடுதலாக இருக்கிற பொழுது அந்த சொத்து நீதிமன்றத்தால் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்றுதான் சட்டம் சொல்லுகிறது. அந்த நீதிமன்றம் எது என்றால் அது மாவட்ட நீதிமன்றம். எனவே இன்னொரு கேள்வி எழுகிறது, இப்போ இறுதி விருப்பாவனம் இருந்தால் இறுதி விருப்பாவனத்தின் அடிப்படையிலே அசையும் அசையா சொத்துக்கள் சென்றடையும். இறுதி விருப்பாவனம் இல்லாவிட்டால் 40 லட்சத்துக்கு கூடுதலாக இருக்கிற பொழுது நீதிமன்றம் அதனை நிர்வகிக்கும். எனவே அங்கே ஒரு விடயம் இருக்கிறது. ஒருவர் இறக்கிற பொழுது 40 லட்சத்துக்கு குறைவான சொத்துக்களை அவர் விட்டு செல்லுகிற பொழுது அங்கே நிர்வாகம் உண்டு,
ஏற்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் இல்லை. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் சில நேரங்களிலே ஒருவருடைய வாரிசுகளுக்கு தான் அதனுடைய வாரிசு, அந்த இறந்தவருடைய வாரிசு என்று நிரூபிக்க தேவை ஏற்படுகிற பொழுது அவர் வாரிசுரிமை சட்டத்தை பெறலாம். வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்தளவிலே இலங்கையை விட இந்தியாவிலே மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் சிலர் இலங்கையிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் இந்தியாவிலே சொத்துக்களை வைத்திருக்கலாம். இந்தியாவில் இருக்க சொத்துக்கள் அந்த குறித்த இறந்தவருடைய வாரிசுகள் இலங்கையில் இருக்கிற பொழுது அந்த சொத்துக்களை அடைவதற்காக அவர்கள் வாரிசுரிமை சட்டத்தை இந்தியாவில் இருக்கிற நிர்வாக அதிகாரிகள் கேட்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த வாரிசுரிமை சட்டமும் முக்கியமானது. அது இலங்கையிலே காணப்படுகிற குடியியல் நடவடிக்கை முறை கோவையிலே இந்த 3 விதமான முறைமையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இறுதி விருப்பாவணம் விட்டு சென்றால் எவ்வாறு வழக்கு தாக்கல் செய்து அதனை பெற்றுக்கொள்வது, அவ்வாறு இல்லாவிட்டால் நிர்வாக தத்துவப்பத்திரம் பெற்று எவ்வாறு அதனை பெற்றுக்கொள்வது, 3ஆவதாக வாரிசுரிமை சான்றிதழ் எவ்வாறு பெற்றுக்கொள்வது. ஓகே, இந்த மரண சாசனத்தில் வந்து ரெஸ்ட் அண்ட் ரெசிடியூ என சொல்லப்படுகிற இந்த நிபந்தனை வந்து என்ன சந்தர்ப்பத்தில் தேவைப்படுது எங்களுக்கு? அந்த இறுதி விருப்பாவணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அசையும் அசையா சொத்துக்கள் தவிர ஏனைய சொத்துக்கள் எவ்வாறு சென்றடைய வேண்டும் என்பதை குறிக்கத்தான் அந்த ரெஸ்ட் அண்ட் ரெசிடியூ குறிப்பிடப்படுகிறது. அதற்கு இன்னொரு விடயமும் இருக்கிறது. சில நேரங்களிலே இறுதி விருப்பாவணம் எழுதுகிற சந்தர்ப்பங்களிலே அந்த இறுதி விருப்பாவணத்தை எழுதுகிறவர் தனக்கு உண்மையிலேயே சொந்தமாக இருந்த அசையும் அசையா சொத்துக்களை சில நேரங்களில் சேர்க்காமலும் விடலாம், தவறுதலாகவும் விடலாம். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களை இந்த ரெஸ்ட் அண்ட் ரெசிடியூ என்று சொல்லக்கூடிய ஏனைய சொத்துக்கள் எவ்வாறு சென்றடைய வேண்டும் என்று குறிப்பிடுவது மற்றைய சொத்துக்கள் முறையாக நிர்வகிக்கப்படுவதற்கு ஒரு ஏதுவாக அமையும், முறையாக நிர்வகிக்கப்படும். அதற்காகத்தான் இந்த ரெஸ்ட் அண்ட் ரெசிடியூ அந்த நாங்கள் சொல்லுகிற வாசகம் இறுதி விருப்பாவணத்திலே முக்கியமான ஒரு விடயம். ஓகே, இந்த மரண சாசனத்தின் மூலம் வந்து ஒரு உறவினர் இல்லாத யாருக்குமே அவருடைய சொத்தை எழுதி வைக்கலாமா? மரண சாதனத்தை பொறுத்தளவிலே அவருக்கு ஒரு குறிப்பிட்ட என்ற நபர் என்றால் அவருக்கு விரும்பிய எவருக்கும் எழுதலாம். ஓகே, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீர்கள், சில சந்தர்ப்பங்களிலே இறுதி விருப்பாவணம் எழுதியவர் தன்னுடைய சொந்த மனைவி பிள்ளைகளுக்கு தவிர 3ஆம் நபர்களுக்கு எழுதுகிற சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அவர் ஒருவர் இறக்கிற பொழுது அவரது கடைசி காலத்தில் யாரும் அவரை பார்த்திருந்தால் பராமரித்திருந்தால் தன்னுடைய இறுதி விருப்பாவணத்திலே அதை தருவார். அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒருவர் என்று அவர் சிந்திக்கிற ஒருவருக்கு வழங்கலாம். இன்னும் இருக்கிறது, ஆலயங்களுக்கு வழங்குகிறார்கள். கட்டாயம் பிள்ளைகளுக்குத்தான் வழங்க வேண்டும், மனைவிக்குத்தான் வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நடைமுறையிலே அவ்வாறு 100% நடப்பதும் இல்லை. அது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தான் அமைகிறது. இப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து எந்த மாதிரியான சொத்தையுமே அப்படி எழுதி வைக்கலாமா? எந்த சொத்தையும் எழுதலாம். அதுதான் 2 வகையான சொத்துக்கள் தான் இருக்கிறது. ஒன்று அசையும் சொத்து, அசையா சொத்து. அவருடைய பெயரிலே காணப்படுகிற சொத்து என்று அவர் அந்த நேரத்திலே சிந்திக்கிற அனைத்தையும் அவர் எழுதலாம். அந்த அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ எனக்கு ஒரு உயிர் எழுத வேணுமெண்டா அதுக்கு வயது வரம்பு அடிப்படை இருக்குதா? 18 வயதுக்கு மேல் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த 18 வயது வரம்பு இருப்பதற்கு காரணம் இலங்கையிலே ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள். அந்த வயது 18 வயதுக்கு அவர்தான் ஒரு வயது அடைகிற ஒருவராக, பராயம் அடைகிற ஒருவராக கருதப்படுவதனால் தான் சட்டம் சொல்லுகிறது 18 வயதுக்கு மேற்பட்டவர் உயில் எழுதலாம். உயில் என்று சாதாரண மொழி நடையிலே சொல்லுவோம். அது இறுதி விருப்பாவணம் அல்லது மரண சாதனம் என்று சொல்லப்படுகிறது. 18 வயதுக்கு மேற்பட்டவர். ஆனால் அதில் 3 விடயம் இருக்கிறது. அந்த இறுதி விருப்பாவணம் எழுதுகிறவர் ஆங்கிலத்திலே சொல்லுவோம் சவுண்ட் மைண்ட் என்று, அதாவது மிகவும் தெளிவான அறிவுடையவராக இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லாவிட்டாலும் அப்படி ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. 2வது, அவர் மெடிக்கலி, அதாவது ஒரு சுகாதார ரீதியாக, ஒரு உடல் ரீதியாக அல்லது அவருடைய மன ரீதியாக ஒரு பலமானவராக இருக்க வேண்டும். இந்த சட்டம் சொல்லவில்லை, ஆனால் தேவைப்பாடு இருக்கிறது. எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் இருக்கிறது. இந்த இறுதி விருப்பாவணங்களிலே இப்பொழுது ஒரு குடும்பத்திலே 4-5 பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது சில நேரங்களிலே பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு அல்லது 2 பிள்ளைக்கு எழுதுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மற்ற பிள்ளைகள் அந்த இறுதி விருப்பாவணம் ஒரு முறையான இறுதி விருப்பாவணம் அல்ல, சட்ட ரீதியான வலிதான இறுதி விருப்பாவணம் அல்ல என்று நீதிமன்றத்திலே அந்த இறுதி விருப்பாவணத்துக்கு எதிராக அவர்கள்
நடவடிக்கை எடுப்பார்கள். அவ்வாறு எடுக்கிற சந்தர்ப்பத்திலே அந்த இறுதி விருப்பாவனம் முறையாக செய்யப்பட்ட இறுதி விருப்பாவனம் இல்லை என்று தீர்மானிக்கிற பட்சத்திலே அந்த மற்ற பிள்ளைகளுக்கு முறித்து வருகிறது. ஏனென்றால் இறுதி விருப்பாவனம் இல்லாத சந்தர்ப்பத்திலே எல்லா பிள்ளைகளுக்கும் அது அந்த சொத்துக்கள் சென்றடைகிறது. எனவே இதனால் தான் அந்த இறுதி விருப்பாவனம் யார் எழுதுகிறாரோ அவர் ஒரு சவுண்ட் மைண்ட் என்று சொல்வார்கள். சித்த சுயாதீனம் உள்ளவராக, தெளிவான ஒரு அறிவுடையவராக, அல்லது சுகவீனம் இல்லாமல் இருந்தால், அதாவது அவர் அவருடைய மைண்டுன்னு தான் சொல்லுகிறது. அவர் ஃபிசிக்கலி அவர் ஒரு கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் அதை இருக்கலாம், இல்லாமலும் விடலாம். ஆனால் அவருடைய மைண்டு உள ரீதியாக அவர் நல்ல தெளிவானவர்களாக இருக்க வேணும். அவர் இல்லாவிடில் அது சில நேரங்களிலே அந்த இறுதி விருப்பாவனம் பிணக்குக்கு உட்படுத்தலாம் நீதிமன்றத்தில். ஓகே. இப்போ ஒரு ஆள் ஒரு உயிர் எழுதணும்னு நினைக்கிறாருண்டா சட்ட ரீதியாக செல்லுபடியாகக்கூடிய உயிர் எழுதுறதுக்கு என்ன மாதிரி நடைமுறைகளை அவர் மேற்கொள்ள வேண்டும்? இலங்கையில் 2 வகையாக இறுதி விருப்பாவனம் எழுதலாம் என்று இருந்தது. ஒன்று 2 சாட்சிகளோட ஒரு நொத்தாரிசு முன்னாடி ஒரு இறுதி விருப்பாவனம் எழுதலாம். ஓகே. அல்லது அவ்வாறு நொத்தாரிஸ் இல்லாத பட்சத்திலே 5 சாட்சிகளை கொண்டு ஒரு இறுதி விருப்பாவனம் எழுதலாம். ஆனால் 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட திருத்தச் சட்டத்தின் மூலம் அது நொத்தாரிஸ் மட்டும் 2 சாட்சிகள் முன்னாடி அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களிலே அதுக்கான காரணம் சில நேரங்களிலே இப்போ 5 நபர்கள் சாட்சிகளாக வருகிற பொழுது அந்த இறுதி விருப்பாவனத்தை பிணக்குட்படுத்துகிற அந்த சந்தர்ப்பங்கள் சில நேரங்கள் கூடுதலாக வரலாம் என்பதற்காகவும் வந்திருக்கலாம். இரண்டாவதாக ஒரு பிரசித்த நொத்தாரிசு அல்லது ஒரு சட்டத்தரணி முன்னால் செய்யப்படுகிற பொழுது அந்த ஆவணம் தொடர்பான பொறுப்பை ஒரு அதிகாரமிக்கவர் எடுக்கிறார். எனவே அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அவர் சட்டப்படி அந்த கடமையை செய்வார் என்ற ஒரு எடுகோலும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்போ அப்படியே ஒரு ஆள் உயிரை எழுதிட்டாருண்டா மரணசாசனத்தில் எழுதின பிறகு அதில் மாற்றங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அவர் செய்யலாமா? அப்படி ஒரு இறுதி விருப்பாவனம் தான் ஒருவர் செய்ய வேண்டும் என்று இல்லை. ஓகே. அப்போ இறுதி விருப்பாவனம் ஒன்று செய்து அவர் சில நேரங்களிலே ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே 40வது வயதிலே ஒரு இறுதி விருப்பாவனம் செய்யலாம். அந்த 40வது வயதிலே அவர் செய்கிற இறுதி விருப்பாவனம் அந்த சூழ்நிலையிலே அவருடைய மனம், அவருடைய வாழ்க்கையின் நோக்கம், அவரிடம் இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர் இறுதி விருப்பாவனம் செய்வார். ஆனால் 60 வயதாகிற பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலை மாறலாம். வேறு விருப்பங்கள் வரலாம். அவரோடு 40 வயதிலே நன்றாக இருந்தவர்கள் 60 வயதிலே இல்லாமல் இருக்கலாம். சில நேரம் உயிரோடும் இல்லாமல் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்திலே அவர் இன்னொரு மரண சாதனத்தை அல்லது இறுதி விருப்பாவனத்தை எழுதுகிற பொழுது முதலிலே செய்த இறுதி விருப்பாவனம் செல்லுபடியற்றதாகிறது. ஏனென்றால் அந்த இறுதி விருப்பாவனத்திலே முதலாவது பெயர் வருகிறது, இரண்டாவதாக சொல்லுகிறது ஏற்கனவே செய்யப்பட்ட இறுதி விருப்பாவனம் மற்ற ஏனைய திருத்தங்கள் அனைத்தும் செல்லுபடியற்றதாகும். எனவே இதுதான் என்னுடைய இறுதி விருப்பாவனம் என்று தான் ஆரம்பிக்கிறது. எனவே ஏற்கனவே செய்யப்பட்ட இறுதி விருப்பாவனம் வலிதாக இருக்காது. இரண்டாவதாக கொடிசில் என்று சொல்வார்கள். அது கொடிசில் என்று சொல்லுகிற பொழுது அதாவது இறுதி விருப்பாவனத்துக்கு மேலதிகமாக இறுதி விருப்பாவனமாகவே இருக்கும். கொடிசில் என்று ஏதாவது அதற்கு ஒரு எடிஷனலாக மேலதிகமாக சில விடயங்களை சேர்க்கிற பொழுது அந்த கொடிசில் என்று சொல்லுகிற அந்த ஆவணமும் இந்த இறுதி விருப்பாவனம் சேர்ந்து ஒரு ஆவணமாகத்தான் வாசிக்கப்படும். எனவே திருத்தங்களும் செய்யலாம். ஆனால் புதிதாக இறுதி விருப்பாவனம் செய்யப்படுகிற பொழுது ஏற்கனவே செய்த இறுதி விருப்பாவனம் செல்லுபடியற்றதாகிறது. அதே மாதிரி இந்த இறுதி விருப்பாவனம் செல்லுபடியாகிற சந்தர்ப்பம் குறிப்பிட்ட நபர் இறந்த பிறகுதான் அது செல்லுபடியாகுமா? ஏனென்றால் இப்போ இறுதி விருப்பாவனம் என்றால் என்ன? அவர் சொல்லுவார், நான் என்னுடைய சொத்துக்களை ஏ என்பவருக்கு நான் கொடுக்கிறேன். அல்லது ஏ என்பவர், நான் ஏ என்ற உதாரணத்தை எடுத்தால் ஏ என்பவர் ஒரு இறுதி விருப்பாவனம் என்று சொல்லுவார், நான் என்னுடைய சொத்துக்களை A1, A2, A3 என்ற 3 நபர்களுக்கு கொடுக்கிறேன் என்று எழுதி வைப்பார். ஆனால் அதனுடைய உரித்து எப்பொழுது அந்த A1, A2, A3க்கு சென்றடைகிறது என்றால் அவர் இறக்கிற தருவாயிலே. சட்டம் சொல்லுகிறது as at the date of the death, அதாவது இறக்கிற அந்த தருவாயிலே அந்த உரித்து சென்றடைகிறது. ஆனால் உரித்து சென்றடைந்தாலும் அந்த இறுதி விருப்பாவனம் நீதிமன்றத்திலே
எடுத்து சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து நிர்வாக ரீதியாக நிரூபிக்கவும் வேண்டும். ஓகே. ஆனால் சட்டமே சொல்லுகிறது, இறுதி விருப்பாவனம் சொல்லுகிற பொழுது இறுதி விருப்பாவனம் குறிப்பிட்ட நபர்களுக்கு, பெயர் குறிப்பிட்டவர்களுக்கு சட்ட ரீதியாக அந்த உரித்து வந்தடைகிறது. ஆனால் நீதிமன்றத்திலே நீங்கள் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் அந்த வழக்கு தாக்கல் செய்து முறையிலே செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிடால் சில சந்தர்ப்பங்களை நானும் கண்டதுண்டு. சிலர் இறுதி விருப்பாவனத்தை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுவார், எனக்கு என்னுடைய தகப்பனார் இறுதி விருப்பாவனத்தில் இந்த ஆதனத்தை தந்து விட்டார், எனக்கு சொந்தம் என்று. இல்லை, அப்படி சென்றடையாது. ஏனென்றால் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு தந்தை இருக்கிறார், தந்தைக்கு ஒரு சொத்து இருக்கிறது. அந்த சொத்து தந்தையினுடைய பெயரில் இருந்தால் அது காணி பதிவகத்திலோ அல்லது வேறு சொத்துக்களாக இருந்தால் அந்தந்த குறித்த திணைக்களத்திலே அந்த தந்தையினுடைய பெயரிலே தானே இருக்கும். எனவே அந்த தந்தையினுடைய பெயரிலிருந்து எவ்வாறு அந்த இறுதி விருப்பாவனத்திலே குறிப்பிடப்படுகிற பிள்ளைக்கு வரும்? எனவே அதுக்குத்தான் அந்த நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றத்திலே சென்று ஒரு தத்துவ வழக்கு தாக்கல் செய்கிற பொழுது அந்த இறுதி விருப்பாவனத்தின் அடிப்படையிலே அந்த தத்துவக்காரருக்கு நீதிமன்றம் அதிகாரம் வழங்கும். இந்த இறுதி விருப்பாவனத்தின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கும்படி. அந்த இறுதி விருப்பாவனம் சில நேரங்களில் போலியாக இருந்தால் அல்லது ஏதாவது வேறு பிணக்குட்படுத்துவதாக இருந்தால் அதனையும் நீதிமன்றத்தில் அது தொடர்பாக யாரும் வந்து அதனை பிணக்குட்படுத்தலாம். அதுக்காகத்தான் அந்த நீதிமன்ற நடவடிக்கை இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கை அடிப்படையில் அவர்கள் பத்திரிகைகளை விளம்பரம் செய்வார்கள். இந்த ஏண்டவர் இந்த இறுதி விருப்பாவனத்தை இறந்து விட்டார், எனவே யாராவது அதற்கு பிணக்குட்படுத்துவராக இருந்தால் அல்லது ஆட்சேபனைகள் இருந்தால் நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிக்கும்படி. அப்போ அந்த ஆட்சேபனைகள் இல்லாத பொழுது அந்த இறுதி விருப்பாவனம் ஒரு பூரணமான இறுதி விருப்பாவனமாக கருதப்படும். அதன் பின்னர் அந்த இறுதி விருப்பாவனத்திலே குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையிலே அந்த சொத்துக்களை அந்த ப்ரொபேட் என்று சொல்வோம், அந்த தத்துவ பத்திரம் பெறுகிறவர் உறுதிகளை நிறைவேற்றி, அந்த வழக்கு முடிவுறுகிற பொழுது உறுதிகளை நிறைவேற்றி அந்த இறுதி விருப்பாவனத்திலே குறிப்பிடப்பட்டவருக்கு சார்பாக அந்த உறுதிகளை நிறைவேற்றுகிற பொழுது அந்த உறுதிகள் காணிப்பதிவகத்திலே பதிவு செய்யப்படும். வாகனமாக இருந்தால் மோட்டார் டிராஃபிக் அந்த திணைக்களத்திலே பதிவு செய்யப்படும். அல்லது நாங்கள் பப்ளிக் கம்பெனி என்று சொல்ல பொது கம்பெனிகளுடைய பங்குகளாக இருந்தால் அந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருப்பார்கள், அவர்களிடத்திலே சென்றடையும். வங்கிகளாக இருந்தால் அந்த பணம் அவருக்கு சென்றடையும். எனவே முறையாக அந்த நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே செல்லுகிறது. ஓகே. இப்போ நீங்கள் பதில் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க பத்திரிகைகளில் ஆட்சேபனை இருந்தால் வெளிப்படுத்துறது என்பது தொடர்பாக, அது கட்டாயமானதா? இப்போ அது வந்து அந்த இறுதி விருப்பாவனம் செய்கிற விடயம் அல்ல. நீதிமன்றத்திலே நீங்கள் இறுதி விருப்பாவனம் இருக்கிற பொழுது நீங்கள் வழக்கு தாக்கல் செய்தாலும், இறுதி விருப்பாவனம் இல்லாமல் இறுதி விருப்பாவனம் இல்லை என்ற அடிப்படையிலே நீங்கள் அந்த சொத்துக்கள் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்தாலும் தத்துவ வழக்கு, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் வாரசுரிமை சான்றிதழ் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்தாலும் நீதிமன்ற நடைமுறைப்படி அவர்கள் 3 மொழிகளிலும் அவர்கள் அறிவித்தல் வழங்குவார்கள். ஓகே. அந்த அறிவித்தல் காலம் வழங்கப்படுகிறது. இத்தனாம் திகதிக்குள் நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஏன் செய்யப்படுகிறது என்றால், அவ்வாறு ஒரு பத்திரிகையில் விளம்பரம் செய்து பொது தளத்திலே அது செல்லாவிட்டால் 5-10 வருடங்களுக்கு பின்னர் யாரும் வந்து அவர் சொல்லலாம், இந்த இறுதி விருப்பாவனம் பிழையானது, மோசடியானது, அல்லது எனக்குத்தான் உரிமை வந்திருக்கிறது. எனவே அது கட்டாயமாக நீதிமன்றம் செய்கிறது ஒவ்வொரு வழக்கிலும். ஓகே. சில சந்தர்ப்பத்தில் நான் பார்த்துருக்கேன், 2 பேர் சேர்ந்து கூட்டு மரண சாசனத்தை எழுதியிருப்பினோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் யார் அதை சேர்ந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும்? மற்றது 2 பேருடைய மரணத்துக்கு பிறகுதான் அந்த சாசனம் செல்லுபடியாகுமா? கூட்டு மரண சாதனத்தை பொறுத்தளவிலே அந்த கூட்டு மரண சாதனத்திலே எவ்வாறு அந்த சொத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையிலே தான் நீங்கள் கேட்கின்ற விடையும் அமையும். ஒரு உதாரணத்தை சொன்னால், AB என்று சொல்லுகிற கணவன் மனைவி இருந்தால் அந்த சொத்துக்களிலே கணவனுக்கு உரிய சொத்தும் இருக்கலாம், சில நேரம் மனைவிக்கு இருக்க சொத்தும் இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி இருவருக்கும் சொந்தமான சொத்துக்களும் இருக்கலாம். ஓகே. உதாரணத்துக்கு ஏயும் பியும் சேர்ந்து ஒரு மரண சாதனம் எழுதலாம். ஏ சொல்லுவார், நான் யார் முதலிலே இறக்கிறாரோ இறந்த பின் அந்த அவருக்கு சொந்தமான சொத்தை அந்த உயிரோடு இருக்கிற பி அல்லது ஏ யாரும் இருக்கலாம் அவருக்கு சென்றடைந்து அதன் பின்னர் தான் அது சிக்கு சென்றடையும். ஓகே. அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், ஏ அல்லது பி முதலிலே இறக்கிறவர்
நீதிமன்றத்துக்கு சென்று அதன் அடிப்படையில் உரித்தை பெற்று ஏ அல்லது பி ஒருவர் இரண்டாவதாக இறப்பார். எனவே அதன் அடிப்படையில் சிக்கு செல்லும். அப்போ இருவரும் இறந்த பிறகுதான் அந்த சி என்ற நபருக்கு செல்லும். ஓகே. இந்த மரண சாசனம் வந்து ரத்து செய்யப்படக்கூடிய சூழல் இருக்குதா, இல்லாட்டி ஒரு தானாகவே எந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இது இல்லாமல் போகும்? ஒன்று 3 தருணம் இருக்கிறது. ஓகே. ஒரு மரண சாதனம் அல்லது இறுதி விருப்பாவனம் எழுதுகிறார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று இன்னொரு மரண சாதனம் எழுதுகிற பொழுது முதலாவது மரண சாதனம் அது சட்டப்படி ரத்தாகிறது. அதற்கு சட்ட ரீதியான வழிதில்லை என அவரே சொல்லுவார், ஏற்கனவே செய்தது இல்லை. இரண்டாவதாக சில நேரங்களிலே ஒரு மரண சாதனம் செய்கிறவர் ஒரு ஏ என்ற நபர் அல்லது பி என்ற நபருக்கு சொத்துக்களை வழங்கலாம். பின்னர் அவருடைய ஏற்படுகிற மனமாற்றம் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஏ என்பவர் பி என்பவருக்கு அந்த சொத்துக்களை வழங்க விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மரண சாதனத்தை ரத்து செய்யலாம். ஓகே. ரத்து செய்தால் அவர் இறக்கிற பொழுது மரண சாதனம் இன்றி இறப்பவராக கருதப்படுவார். எனவே சட்டப்படி அந்த சொத்துக்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்திலே நாங்கள் சொல்லுவாங்க அந்த இன்னரிட் பண்ணுகிறவர் என்று, அவர்களுடைய பிள்ளைகளாக மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாவிட அவர்கள் வாரிசுகளுக்கு அது சென்றடையும். இந்த 2 சந்தர்ப்பம். 3வது ஒன்று இருக்கிறது, அது இலங்கையிலே அது வழக்குகளும் காணப்படுகிறது. இப்போ ஒருவர் ஒரு மரண சாதனம் எழுதிவிட்டு அவர் திருமணமாவதற்கு முன்னர் மரண சாதனம் ஒன்றை செய்தால் திருமணம் ஆகிற பொழுது அது பை ஆபரேஷன் ஆஃப் லா, அதாவது சட்ட ரீதியாகவே அது செல்லுபடியற்றதாகிறது. ஓகே. அவர் செல்லுபடியற்றதாக்க வேண்டுமென்றில்லை, சட்டமே சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் அதில் ஒரு தீர்க்கப்பட்ட வழக்கம் இருக்கிறது, பர்ராசிங்கம் பர்ராசிங்கம் என்று. அது ஒரு வித்தியாசமான சிந்தனை. அது சாதாரணமாக நடக்கிறதாக இல்லை. ஒருவர் உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஏ என்பவர் மரண சாதனம் எழுதுகிறார் திருமணமாவதுக்கு முன்னர். எனவே திருமணமான பின்னர் அது சட்டப்படி ரத்தாகிறது. ஓகே. அதற்கு பிறகு அவர் இறக்கிற பொழுது அந்த திருமணமாவதற்கு முன்னர் செய்த இறுதி விருப்பாவனம் அடுத்தலே அந்த பயனாளிகள் உரித்தை பெற முடியாது. ஓகே. அது தொடர்பான ஒரு வழக்கு தீர்ப்பும் இருக்கிறது. ஓகே. அது 3வது விடயம். ஆனால் ரத்து செய்யலாம், ஏன்னா அது அவருடைய விருப்பம். இப்போ நடைமுறையில் சில சிக்கல்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் இலங்கையில் உள்ள அவர்களுடைய சொத்துக்கள் தொடர்பான உயிரெழுதல் சம்பந்தமாக அப்படியான உயிரை செயற்படுத்த முடியுமா? அவை எழுதலாமா? வெளிநாட்டில் இருந்து எழுதலாம். இப்போ வெளிநாட்டிலே வாழ்பவர்களை பொறுத்தளவிலே 2 பல்வேறுபட்ட சிக்கல் இருக்கிறது. அது சிக்கல் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு காணப்படுகிற அசையும் அசையா சொத்துக்கள் தொடர்பாக அவர்கள் டேக்ஸ் வரி செலுத்த வேண்டும். சில நேரங்களிலே அவர்கள் இறுதி விருப்பாவனம் வெளிநாட்டிலே செய்கிற பொழுது அந்த வெளிநாட்டிலே இருக்கிற சொத்துக்களுக்கு மட்டும் அவர்கள் அங்கே இறுதி விருப்பாவனம் செய்வார்கள். ஏனென்றால் இலங்கையிலே அல்லது வேறு நாடுகளிலே காணப்படுகிற சொத்துக்களை அவர் அந்த நாட்டிலே வெளிப்படுத்தி இருக்க மாட்டார். அது ஒரு சந்தர்ப்பம். ஓகே. அவ்வாறான சந்தர்ப்பத்தை நாங்கள் வித்தியாசமாக பார்க்கலாம். ஏனென்றால் அந்த செய்யப்பட்ட அது வெளிநாட்டு சொத்துக்களுக்கு அந்த நாட்டிலே இருக்கிற சொத்துக்களுக்கு என்ன அவர் இறுதி விருப்பாவனம் செய்திருக்கிறாரோ அது அந்த நாட்டிலே வழக்கு தாக்கல் செய்து அதனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவருக்கு இலங்கையிலே சொத்து காணப்படுமாக இருந்தால் அதனை அந்த இறுதி விருப்பாவனத்திலே குறிப்பிடுகிற பட்சத்திலே அல்லது குறிப்பிட்டுள்ள பட்சத்திலே அல்லது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ரெஸ்ட் அண்ட் ரெசிடியூ க்ளோஸ் காணப்படுமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வெளிநாட்டிலே தாக்கல் செய்த அந்த தத்துவ வழக்கினுடைய ப்ரொபேட் என்று சொல்வார்கள் இறுதி விருப்பாவனம் இருந்தால், இல்லாவிட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அது நாடுகளை பொறுத்தளவில் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அமெரிக்காவிலே ஒரு வித்தியாசமான நடைமுறை இருக்கும், கனடாவில் இன்னொரு வித்தியாசமான நடைமுறை, ஐக்கிய ராச்சியத்திலே யூகேயிலே இன்னொரு வித்தியாசமான நடைமுறை, ஆஸ்திரேலியாவில் என்ன. எனவே அவர்கள் அந்த ப்ரொபேட் அல்லது லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கையிலே ஒரு வழக்கு தாக்கல் செய்வார். அது பூரணமான தத்துவ வழக்கு அல்ல. அது ஆங்கிலத்திலே அந்த குடியியல் நடைமுறைக்கு முறை கோவையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரீசீலிங் என்று சொல்வார்கள். அதை ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த ப்ரொபேட் அல்லது லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாக தத்துவ பத்திரத்தை இலங்கையிலேயும் வலிதாக்குகிறார்கள். அது ரீசீலிங். அவ்வாறு ரீசீலிங் செய்த பின்னர்
அதுவும் இந்த தத்துவ வழக்கு மாதிரித்தான் இருக்கும். ஆனால் இந்த தத்துவ வழக்கம் போன்று பூரணமாக ஒரு வழக்கை நிரூபிக்கும் அளவுக்கு போகாது. ஆனால் அந்த வரக்கூடிய சூழ்நிலை இருக்காது. வெளிநாட்டிலே அவர் ஒரு வைத்தியசாலையிலே இருப்பார். அவர் யோசிப்பார், இலங்கையிலே எனக்கு சொத்து காணப்படுகிறது, எனக்கு இலங்கையிலே சென்று ஒரு சட்டத்தரன் முன்னாடியோ அல்லது நொத்தாரிஸ் தான் அதனை செய்வது, முன்னாடியோ ஒரு இறுதி விருப்பானத்தை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. எனவே வெளிநாட்டிலே அங்கே இப்போ இந்தியாவில் எடுங்கோ அல்லது ஐக்கிய ராஜ்யத்தில் செய்யலாம் இறுதி விருப்பாவனம். அந்த விருப்பாவனம் இலங்கையிலே சட்டம் காணப்படுகிறது. அந்த இறுதி விருப்பாவனத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த அதனுடைய மூலப்பிரதிகளை நடைமுறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, குடியியல் நடைமுறை. அதன் அடிப்படையிலே நிரூபிக்கிற பட்சத்திலே அந்த இறந்தவருடைய அந்த இறுதி விருப்பாவனம் தான் அந்த உண்மையான இறுதி விருப்பாவனம், அது வெளிநாட்டிலே செய்திருந்தாலும் கூட என்று நிரூபிக்க பட்சத்திலே அந்த சொத்து தொடர்பாக அதனுடைய பயனாளிகள் அதனுடைய பயனை அந்த வழக்கினூடாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி. நாங்கள் இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் போலி மரண சாசனம் உருவாக்கப்படுறதை எப்படி நாங்கள் தடுக்கலாம்? இப்போ போலி அல்லது நாங்கள் ஆங்கிலத்தில் ஃப்ராடுலன்ட்டு சொல்லுவோம். அது ஒரு வகையானது அல்ல. சாதாரண வழக்குகளிலே பார்த்தால் வழக்குகளிலே வெவ்வேறான ஃப்ராடுலன்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இறுதி விருப்பாவனங்கள் வழக்குகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒருவரை கட்டாயப்படுத்தி ஒரு இறுதி விருப்பாவனத்திலே கையொப்பம் எடுப்பது. ஓகே, ஒருவர் விருப்பமில்லாமல் அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை அவர் பயமுறுத்தி அல்லது அவருக்கு விருப்பமில்லாமல் இருந்தாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவர் கையொப்பம் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கையொப்பமிட்டிருக்கலாம். இரண்டாவது, அந்த ஏ என்பவர், நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்தால் ஏ என்பவருடைய கையொப்பமே இல்லாமல் இருக்கும். ஓகே, வேறு ஒருவர் கையொப்பம் இருக்கலாம். அது குற்றவியல், ஒரு உண்மையிலே ஒரு குற்றம், கிரிமினல் குற்றம். அது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, அது நாங்கள் சொல்லுவோம், ஒருவர் கையொப்பம் இடுவார், அவருடைய கையொப்பமா என்று அவருக்கே ஒரு குழப்ப நிலை இருக்கலாம். அந்த நேரத்திலே அது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்துத்தான் இருக்கும். அடுத்தது, அவர் கையொப்பம் இடுகிற பொழுது அவர் என்ன ஆவணத்துக்கு கையொப்பப்படுகிறார், அதிலே காணப்படுகிற விடயங்கள் என்ன என்று தெரியாமல் கையொப்பம் இடுவது. அப்போ இந்த 4 விடயங்களையும் இல்லாமல் செய்வது என்று நாங்கள் யோசிப்பதை விட, ஒருவர் இறுதி விருப்பாவனம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர் சுயநினைவிலே இருக்கிற காலத்திலே அவருக்கு நம்பிக்கையான ஒரு விசுவாசமான ஒரு நொத்தாரிஸ் அல்லது அவருக்கு குடும்பம் என்றால் அவர் குடும்ப சட்டத்தரணி இருப்பார்கள், அவரிடம் சென்று அதனை கையெழுத்திட்டு அவரிடம் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலாம். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த ஃப்ராடுலண்ட் ஒரு மோசடியான மரண சாதனம் அல்லது இறுதி விருப்பாவனம் ஏற்படுத்தப்படுவதனை தடுக்கலாம், செய்யலாம். இரண்டாவதாக, சில சந்தர்ப்பங்களிலே இது ரேயா சிச்சுவேஷன் என்று சொல்லலாம். சில நேரங்களில் இறுதி விருப்பாவனத்தை எழுதி அந்த இறுதி விருப்பாவனத்திலே அவர் யாருக்கு அந்த சொத்துக்களை வழங்கினார் என்பதை வெளிப்படுத்தாமல், பொதுவெளியிலே வெளிப்படுத்தாமல் இருந்தால் அது அந்த இறுதி விருப்பாவனம் ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஒரு ஆவணமாக காணப்படும். அது வெளிப்படுத்தப்படுகிற பொழுது பொதுவெளியிலே சில நேரங்களிலே அதற்கு எதிரானவர்கள் அதனை பிணைக்குட்படுத்தவர்கள் சில நேரங்களிலே அதனை ஒரு மோசடியான உறுதிகளை செய்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. சில வழக்குகளும் இருக்கிறது. அவ்வாறு செய்து அதனை நீதிமன்றத்திலே அவர்கள் கேள்விக்குட்படுத்தி அது இறந்தவருடைய கையொப்பம் இல்லை என்று நிரூபிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த இறுதி விருப்பாவனத்திலே காணப்படுகிற கையொப்பமும் அந்த இறந்தவர் ஏற்கனவே 5-10 வருடங்களாக வங்கிகள், அரச நிறுவனங்களிலே அவரிட்ட கையொப்பங்களும் கம்பேர் பண்ணுகிற பொழுது அந்த கையொப்பம் இல்லை. அதனை EQD என்று எக்ஸாமினர் கொஸ்டின் டாக்குமெண்ட் என்று சொல்வார்கள், EQD என்று சொல்வார்கள். அதாவது இந்த கையொப்பங்களை அவர்கள் மாதிரிகளை எடுத்து அவர்கள் அந்த இறுதி விருப்பாவனத்திலே காணப்படுகிற கையொப்பம் அந்த உண்மையாக என்ற நபருடையது அல்ல என்று நிரூபிக்கிற பட்சத்திலே அது ஒரு மோசடியான ஒரு இறுதி விருப்பாவனமாக நீதிமன்றம் தீர்க்கலாம். ஓகே,
நன்றி. எங்களோட இன்றைக்கு இணைஞ்சு நிறைய விஷயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தீங்க. நீங்கள் இதை பார்த்துக்கொண்டிருக்கிறார்களுக்கு ஏதாவது இறுதியாக சொல்ல விரும்புகிறீங்களா? ஒரே ஒரு விடயம் அனுபவத்திலே சொல்லுகிறது என்றால், இந்த இறுதி விருப்பாவனத்தை முறையாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்பிக்கையான ஒருவரிடம் சென்று செய்து வைப்பதிலே ஒரு நன்மை இருக்கிறது. பல குடும்பங்களை பொறுத்தளவிலே இந்த இறுதி விருப்பாவனம் செய்யாமல் இறக்கிற பொழுது சில சொத்துக்களிலே சில சிக்கல்கள் ஏற்படும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஏற்கனவே நான் சொல்கிறேன், ஏ என்பவருக்கு 4 சொத்து இருக்கலாம், அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கலாம். அவர் இறுதி விருப்பாவனம் எழுதுகிற பொழுது எழுதினால் இந்த 4 சொத்தும் அல்லது 5 சொத்துக்களோ அந்த அசையும் அசையா சொத்துக்களை யாருக்கு என்னென்ன சொத்து என்று அவர் எழுதிவிட்டால் நீதிமன்றத்திலே அவர்கள் சென்று இந்தந்த சொத்து தனக்குரியது என்று பெற்றுக்கொள்ளலாம். அதனை அடுத்த பக்கத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் எழுதாவிட்டால் என்ன நடக்கும் என்றால், அந்த ஒவ்வொரு சொத்துலையும் அந்த 4 பிள்ளைகள் என்ற பொழுது 4இல் 1 அவர்களுக்கு உரித்தாகிறது. எனவே நீதிமன்றத்துக்கு சென்று 4இல் 1 பங்கை பெற்று அதன் பின்னர் அந்த 4 பிள்ளைகளும் சேர்ந்து அந்த சொத்துக்களை பிரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சொத்திலே 4 பங்கு பெற்றுக்கொள்வது என்பது சில நேரங்கள் அது வீடாக இருக்கலாம், அது 20 பேச்சு காணியாக இருந்தால் 5 பேச்சு தான். அது நடைமுறையிலே பிரிக்க முடியாது, சிக்கலாக இருக்கும். எனவே அவ்வாறு இறுதி விருப்பாவனம் இல்லாத சந்தர்ப்பங்களிலே இந்த சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அந்த சிக்கல்கள் காரணமாக குடும்பத்திலே பிரிவினைகள் ஏற்படும், குடும்பத்திலே பிணக்குகள் ஏற்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதனை தவிர்த்து கொள்வதற்காக இந்த இறுதி விருப்பாவனம் எழுதி வைப்பது சில சந்தர்ப்பங்களிலே இந்த குடும்பத்தில் ஏற்படுகிற பிணக்குகள் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ஒரு முறையாக அமையும். ஓகே, நன்றி. எங்களோட இணைஞ்சு கொண்டு இன்றைக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு நன்றிகள். பெரிதும் பேசப்படாத ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி இன்றைக்கி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான சட்டம் தொடர்பான கலந்துரையாடலில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி.